Redmi அவங்க பிரைம் சீரிஸில் பல வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi 9 Prime. அந்த மொபைலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ரெட்மி அவங்க 3S ப்ரைமுக்கு அப்புறம் எந்த ப்ரைம் மாடலும் அவங்க ரிலீஸே பண்ணல. இப்போ தான் அவங்க 9 சீரியஸில் ஒரு ப்ரைம் மொபைலை எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். Redmi 9 ப்ரைமில் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எந்த மொபைலுமே ஃபுல் ஹெச்டி பேனலோட வரது கிடையாது. அடுத்ததாக நம்ம பேட்ரி பக்கம் வருவோம். இந்த மொபைலில் நமக்கு 5020 mAhக்கான ஒரு பெரிய பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸில் நம்மளுக்கு 10 வாட்டுக்கான சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஸோ 18 வாட் சார்ஜர் நம்ம செப்பரேட்டாக வாங்கி தான் இதில் சார்ஜ் பண்ணி ஆகணும். அடுத்ததாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி வருவோம். இந்த மொபைலில் நமக்கு Helio G80 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான சிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்பை வச்சு நம்ம 2-3 ஆப்ஸை மாற்றி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கேம்ஸ் விளையாடினாலும் சரி, நல்ல ஸ்மூத்தாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம கேமராஸை பற்றி வருவோம். இந்த மொபைலில் நமக்கு குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி சென்சார் கொடுக்குறாங்க. கூட 8 மெகா பிக்சலுக்கான 118 டிகிரிக்கான அல்ட்ரா வைட் சென்சாரும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேக்ரோ சென்சாரை வச்சு நம்ம 1080p வீடியோஸும் நம்ம எடுத்துக்க முடியும், மேக்ரோ வீடியோஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஷூட்டரும் இருக்குது. இந்த மொபைலில் கொடுத்துருக்க சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த மொபைலில் நமக்கு ரிமோட் கண்ட்ரோலுக்கான அந்த IR பிளாஸ்டரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு P2i நேனோ கோட்டிங் அப்படின்னு ஒரு கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோட்டிங் இருக்கிறதுனால மேலே தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு RR டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிரிப்பியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு பேட்டர்ன் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. கடைசியாக நம்ம ப்ரைஸிங்க்கு வருவோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறாங்க. அண்ட் 2 வேரியண்ட்ஸ்லேயும் வருது. ஸோ மொதல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,999 rupees ஆகுது. அண்ட் இன்னொரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,999 rupees ஆகுது. narzo 10Aல பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள் கேமராஸ் தான் வரும். அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 10,000 வந்துடும். ஸோ இந்த 10,000க்கு நம்ம ரெட்மியோடைய 9 ப்ரைமும் நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குவாட் கேமரா அண்ட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவும் கொடுக்குறாங்க. அண்ட் narzo 10ல் நம்ம பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸே 12,000. அண்ட் அதோட ப்ரைஸிங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கிடையாது. பட் 48 மெகா பிக்சல் கேமரா இருந்தாலும் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கிடையாது அப்படின்றது கொஞ்சம் டவுன் சைடாகவே இருந்தது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைலை பற்றி? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.